மேயர் பிரியா அவர்களுக்கும் தாவேக்கா எம்எல்ஏவுக்கும் இன்றைக்கி ஒரே சண்டை. என்னடா சண்டைன்னு கேட்டாக்கா, யார் குத்து விளக்கு ஏற்றுறதுலன்னு சண்டை. எதுக்குடா குத்து விளக்கு ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்கம் சார்பாக உருது பள்ளியை ஒன்று சென்னையில் திறந்தாங்க. அந்த பள்ளியை திறக்கிறதெல்லாம் சண்டை. அந்த பள்ளியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மும்மொழி கொள்கை. முதல் மொழியாக உருது, ரெண்டாவது மொழியாக தமிழ், மூன்றாவது மொழியாக ஆங்கிலம். இது எப்படி இந்த அரசாங்கம் ஏற்றுக்குச்சின்னு தெரியல. இதே போல் நிறைய பள்ளிகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் உருது பள்ளி அரசாங்கமே நடத்துது. அங்கே மும்மொழி கொள்கை உண்டு. அப்போ அங்கே மட்டும் எப்படி மும்மொழி கொள்கையை அரசாங்கம் ஏற்றுக்குச்சு? நான் என்ன கேட்குறேன், அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அவங்களோட தாய்மொழி உருது மொழி. நான் என்ன கேட்குறேன்னா, பிராமணர்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு பள்ளி நீங்கள் சமஸ்கிருதத்தை முதல் மொழியாகவும், ரெண்டாவது தமிழ், மூன்றாவது ஆங்கிலமாக ஒரு பள்ளியை காட்டுங்க பார்க்கலாம். கிடையாது. ஏன் தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. தெலுங்கை முதல் மொழியாக கொண்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதான்னு கேட்டாக்கா கிடையாது. கன்னடம் நிறைய பேசக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்குது. அங்கேயும் கன்னடத்தை முதன்மையாக கொண்டு ஒரு பள்ளி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதே போல் மலையாளம் பேசக்கூடிய பகுதிகள் நிறையவே இருக்குது. ஆனால் கன்னடத்தை முதன்மையாக கொண்டு ஒரு பள்ளி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ சவுகார்பேட்டை எடுத்துங்க, சென்னையில் அங்கே வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடியவங்க இருக்காங்க. அந்த பகுதியில் இந்திய முதன்மையாக கொண்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உருதுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து, இஸ்லாமியர்கள் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, எங்களுடைய வரி பணத்தில் அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் மூன்றாவது மொழியை சொல்லித்தரணும்? மீதி பேர்லாம் இந்தியர்கள் கிடையாதா? மீதி பேர்லாம் தமிழர்கள் கிடையாதா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்தியர்களா? இஸ்லாமியர்கள் மட்டும் தான் தமிழர்களா? நான் சொல்கிற அனைத்து மொழியுமே இந்தியாவில் பிறந்த மொழிகள். ஆனால் உருது என்பது அந்நிய மொழி. அது அரேபியாவில் பிறந்து இந்தியாவில் வந்த மொழி. அப்போ அந்த மொழிக்கு மட்டும் உங்களுடைய சட்டம் வளைந்து கொடுக்குமா? உங்களுடைய கொள்கை வளைந்து கொடுக்குமா? உங்களுடைய கோட்பாடு வளைந்து கொடுக்குமா? மற்ற மொழிகளுக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, மராத்தி, ஹிந்தி இதுக்கெல்லாம் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு, உங்களுடைய சட்டம், உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய கொள்கை வளைந்து கொடுக்காதா? என்னடா நியாயம் இது? அப்போ மும்மொழி கொள்கை என்றால் எல்லாருக்கும் கொடு, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காத. அதனால் இஸ்லாமியர்கள் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நான் சொல்லலை. அவங்களுக்கும் உரிமை இருக்குது மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ள. அதே போல் அனைவருக்கும் இருக்குது, பிராமணருக்கும் இருக்குது, அனைவருக்கும் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் கொடு. சமஸ்கிருதத்தை மூன்றாவது மொழியாக்கு, இல்லைனா தெலுங்கு, யாருக்கு என்னென்ன விருப்பமோ அது மூன்றாவது மொழியாக படிச்சுக்கணும் விட்டுற வேண்டியதானே. அப்போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மூன்றாவது மொழி ஓகே, மற்றவங்களாம் கிடையாதா? என்னடா நியாயம் இது? என்னடா அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி இந்த ஊழல் முதல்வராக தான் பண்ணுறாரு, இப்போ இருக்கக்கூடிய ரியல் முதல்வராக தான் பண்ணுறாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?